கார்த்திங்கிறவரை கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுவோ போன வந்த பப்ளிக் எல்லாரும் கொத்து போகிற இல்லை எல்லாம் தெரிச்சு ஏரியாவே ஓடுது. இல்லை சாட்சிங்கிறது இல்லை, இன்ஃபார்மர் தான். சாட்சியை போய் வெட்ட மாட்டாங்க. நீ நானும் ஒரே இடத்துல தொழில் பண்ணிவிட்டு என்னை நீ மாட்டிவிட்டா உன்னை எப்படின்னா ஓடுவான். அது இன்ஃபார்மருங்கிறது வேறு, அது ரொம்ப ஆபத்தானது. வெளில வந்தோடனே செஞ்சால் தானே யார் பெரிய ஆளுங்கிற பிரச்சனை. இங்கே என்ன ஏரியாவில் யாரா டானுங்கிறது தானே பிரச்சனை. அப்போ வெளியே வந்தோடனே பண்ணுறோங்கிற முடிவு தானே. இந்த சாமானிய மக்களெல்லாம் பிடிச்சி வெட்டினாங்க. கடலூரில் அப்படி தான் வெட்டினாங்க. யார் என்னெல்லாம் இல்லை. இந்த கஞ்சா போதில் ரேண்டமாக செய்கிற வேலை அது. இவங்கெல்லாம் பார்த்தா நார்மல் பர்சனாலிட்டியே கிடையாது. இவங்க ரோட்டில் போகிற வரவங்களாம் வெட்டுவேன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ ஒரு நேரேஷன் இல்லாமல் பண்ணுறவங்களை வந்து நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? லிஸ்ட்லெஸ் தான் இவங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனால் சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரம், ஹார்ட் ஆஃப் சிட்டி அப்படின்னு பல பேர் இருக்கு. ஆனால் அதே சென்னையில வந்து குற்ற சம்பவங்களும் அதிகமாக இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கூட ஜெயிலேருந்து வெளியே வந்த அவங்க நான் பெருசா நீ பெருசான்ற ஒரு சண்டையில வந்து பொதுமக்களை விட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்கன்னா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, சென்னையில் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை முத்தமிழ் நகர் ஏரியாவில் வந்து ரேண்டமாக போனவங்கலாம் கஞ்சா போதையை போட்டு வெட்டாங்க. யார் என்னெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் வெட்டு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் இப்போ சமீபத்தில் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அதுமாரி ஒரு கும்பல் பூந்து வெட்டுனுச்சு. யார் என்னென்னு கணக்கு இல்லாமல். கடலூரில் ஒரு கும்பல் பூந்து வெட்டுனுச்சு. யார் என்னென்னு கணக்கு இல்லாமல். இது ரொம்ப தப்பானது, கண்டிக்கக்கூடியது. காவல்துறையினர் கட்டாயம் உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை எடுக்கணும் சட்டத்தின் வாயிலாக. இப்போ இந்த கொளத்தூர் சம்பவம் பார்த்திங்கன்னா, கொளத்தூர் ராஜமங்கலம் போலீஸ் லிமிட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுற கணேசன் அவர் மேலே ஒரு 10 வழக்கு நிலுவையில் இருக்குது. வில்லிவாக்கம், பெரவலூர் மற்றும் அந்த பகுதியை சுற்றி. அதே ஏரியாவில் அவருடைய நண்பராக இருக்க அமாவாசை என்கின்ற விக்கி, அவர் மேலே வழக்குகள் நிலுவையில் இருக்குது. 2 பேரும் ஒன்றா தான் ஒரு காலத்தில் பயணிச்சிருக்காங்க. ஆனால் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் கணேசன் என்பவர் காவல்துறைக்கு அமாவாசை பற்றி ரகசிய தகவல் கொடுத்துட்டாரு. என்னென்ன சமூக விரோத செயல் செய்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபார்மர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்றது மாதிரி அமாவாசைக்கு ஒரு ஃபீல். அமாவாசைக்கு உள்ளே போட்டுறாங்க. அமாவாசை மற்றும் 6 பேரை கொண்ட புழலில் உள்ளே போட்டுறாங்க. இதில் வந்து அமாவாசை ஜெயிலில் இருக்கக்குள்ளே அமாவாசை என்கின்ற விக்கி நம்மளை கணேசன் தாண்டா ரூட் எடுத்து கொடுத்துட்டான், நான் வெளியே போனால் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறனோ அப்படின்ற மாதிரி பேசி முடித்து சனிக்கிழமை சாயந்தரம் தான் அவங்க எல்லாம் பிணையில் வர்றாங்க. வந்தோடனே கணேசனை கோயம்பேடு பகுதியில் K11 இருக்குல்ல, பேருந்து நிலைய லிமிட்டு, பழைய பேருந்து நிலைய உள்ள லிமிட்டு, அது அந்த லிமிட்டு சரகத்தில் வச்சு வெட்டுறாங்க. அப்படி வெட்டிலே சரிஞ்சு விழுவுறாரு. சிசிடிவி காட்டிய காட்சிகள் இருக்குது. இப்போ எய்ம்ஸில் உயிருக்கு ஆபத்தாக இருக்கார். எத்தனை சதவீதம் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. அவர் சரமாரியாக வெட்டுறாங்க. கீழே பாடி விழுந்த பிறகு போட்டு வெட்டுறாங்க. கீழே ஆள் சரிஞ்ச பிறகும் அதே ஸ்பீடில் ராஜமங்கலம் லிமிட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே கணேசனுடைய கூட்டாளி அவரோட ஃப்ரெண்டு கிரிஜா நகரில் கார்த்திங்கிறவரை கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுவோ போன வந்த பப்ளிக் எல்லாரும் கொத்து போகிற இல்லை எல்லாம் தெரிச்சு ஏரியாவே ஓடுது. எதுக்குண்ணா இவங்களுக்குள்ள சண்டை? சரி, இவங்க பண்றது அவங்களுக்குள்ள ஒரு பகை, பொதுமக்கள் எதுக்கு? அதாவது கஞ்சா போதையில் தான் என்ன செய்யாமல் செய்கிறதோ ஒன்று. பொதுமக்கள்லாம் நான் தான் ஏரியாவில் நான் பாரு என்ன பாரு அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி, நான் தான் என்னால் என்ன உண்மை செய்ய முடியும், பயம் கிடையாது எனக்கு அப்படின்றது தான். அப்புறம் ராஜமங்கலம் துணை ஆணையர் தலைமையில் ஒரு 3 ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்காங்க. K11 கோயம்பேடு அவங்களும் அந்த ஸ்பெஷல் டீமில் ஒருத்தவங்க இருக்காங்க. 3 மாவட்டத்துக்கு வரைஞ்சிருக்காங்க. கார்த்திக் வந்து விட்டுருக்காங்க, அவரும் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த 3 தனிப்படைகளும் 3 டிஸ்ட்ரிக்டை நோக்கி பிறந்திருக்காங்க பிடிச்சி கொண்டாடுறதுக்கு. காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னையில் வந்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ஜெயிலில் தான் வந்திருக்காங்களே, அப்போ இதுமாதிரி ஏதோ ஒரு குற்றம் என்ன உள்ளே போயிருப்பாங்களே, அப்போ இப்படிப்பட்டவனை எதுக்கு வெளியே விடணும்? இது வந்து மக்களுக்கே புரியாத கேள்வி இது. ஆனால் நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஜெயில் தான் பெயில் உண்டு. அதாவது விசாரணைக்கு வேண்டி தான் அவங்க உள்ளே வைக்கிறாங்க. விசாரணைக்கு இதுக்கு மேலே உள்ளே வச்சிருக்க தேவையில்லைங்க, உள்ளே பெயில் கொடுத்துருவாங்க. பிணை கம்பல்சரி உண்டு. இதெல்லாம் மேண்டேட்ரி ப்ரொவிஷன். 90 நாள் வித்தவுட் சார்ஜ் ஷீட் கொலை கேஸில் உங்களை பெயிலில் விட்டுருவாங்க. 90 days தான். போக்சோ தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரியில் இருக்குன்னா இல்லை. இப்போ பெரிய பெரிய வழக்குகளே சொல்லலாமே. ஒரு மந்திரி மேலே கூட ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஆதாரங்கள் இல்லை, பிறகு சும்மா அவரை ஜெயிலில் வச்சுருக்கீங்க, பெயில் விடுங்க முதல்ல அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு விட்டாங்க. உங்களுக்கு விசாரணைக்கு நீங்கள் வந்து வெளில வந்து டேம்பர் பண்ணுவீங்க, விட்னஸை மிரட்டுவீங்க அப்படின்னா தான் உங்களை உள்ளே வச்சிருக்கணும். எப்படி உங்களை உள்ளே வச்சிருக்க வேண்டிய அவசியம் எதுக்கு? அதான் இங்கே பாருங்க, கணேஷ் அவர்கள் தான் வந்து சொல்லி சொன்னதுங்களே, இவங்க கஞ்சா விற்கிறாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப சாட்சி வெளியே இருக்கு. அப்ப சாட்சி வெளியே இருக்கும், வெளியே விட்டுருக்க கூடாதாங்கண்ணா?
இல்லை சாட்சிங்கிறது இல்லை, இன்ஃபார்மர் தான். சாட்சியை போய் வெட்ட மாட்டாங்க. நீ நானும் ஒரே இடத்துல தொழில் பண்ணிட்டு என்னை நீ மாட்டி விட்டா உன்னை எப்படின்னு விடுவான்? அது இன்ஃபார்மருங்கிறது வேற, அது ரொம்ப ஆபத்தானது. காவல்துறைக்குள்ள அவனுக்குள்ள ஒரு இன்ஃபார்மர் இருக்கும், யார் உன்னை போட்டு விட்டது தெரியுமாடா அப்படின்னு. அதெல்லாம் பல குழப்பங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வரி பதிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் இன்ஃபார்மர் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பதில் சொல்றாங்கன்னா அங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அதனால சாட்சிகளை கை வச்சா, இப்ப திருநெல்வேலியில சாட்சியை மர்டர் பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி கோர்ட்ல சாட்சியே கொலை பண்ணுவியா நீ, உன் தூக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்னு கொடுத்தாங்க. இப்பதான் 4 மாசம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படிதான் பார்க்கணும். இப்போ இவங்க வெளியே வந்திருக்காங்க, இவங்க எப்படி அந்த துணி வந்தது வெட்டலாம் அப்படின்னு ஜெயில இருந்து வந்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி அந்த துணி வந்ததுன்னு? ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போகலாம் பயம் இருக்கும், அப்பெல்லாம் பயம்லாம் இருக்காது. முதல் வாட்டி உங்களை தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வைக்கிறாங்கல்ல, அப்பதான் வாழ்க்கை இருண்ட மாதிரி இருக்கும். அது ஒரு 10 நாள் ஆகிட்டா சர்வசாதாரணமாயிடும், பழகிடும். ரைட்டு இதுதானே. வெளில வந்தோடனே செஞ்சாதானே யார் பெரிய ஆளுங்கிற பிரச்சனை. இங்கே என்ன ஏரியாவில் யாரா டானுங்கிறது தானே பிரச்சனை. அப்போ வெளியே வந்தோடனே பண்ணுறோங்கிற முடிவு தானே. வெளியே பண்ணணும், உங்களை பண்ணணும்னு பேசியாச்சு, பண்ணா மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது. எனக்கு இதில் என்ன வருத்தம்னு கேளுங்க. நீங்கள் ரவுடி பசங்க ஒருத்தர் வெட்டிக்கங்க, செத்துக்கங்க, அது போய்க்கங்க, நோ பண்ணிட்டு போங்க. அப்பாவி ஜனத்தை வெட்டுறது எப்படி? நீ டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகிறப்ப உன்னை யார் என்னன்னே சற்றும் எதிர்ப்பு இல்லாமல் உன்னை வெட்டினா என்னை வெட்டினா எப்படி இருக்கும்? ஒரு எதிர்ப்பு இருக்கணும், ஒரு நேரேஷன் இருக்கணும். அதுவுமே தப்பு தான். சரி, அதில் ஒரு மாரலி சில விஷயங்களை கற்பிக்கலாம். சம்மந்தமே இல்லாதவங்களை வெட்டு. உத்தமர்கள் அப்படிதான் தம்பி வெட்டினாங்க. யாரும் என்னெல்லாம் இல்லை, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்லாம் வெட்டு வாங்கினாங்க. இங்கே திண்டிவனத்தில் பஸ்ஸுக்கு நின்றவங்க போனவங்க வந்தவங்க பாவம் சாமானிய மக்களெல்லாம் பிடிச்சி வெட்டினாங்க. கடலூரில் அப்படிதான் வெட்டினாங்க. யாரும் என்னெல்லாம் இல்லை. இந்த கஞ்சா போதில் ரேண்டமாக செய்கிற வேலை அது. தண்ணி அடித்த யார் எதிரிங்கிற ஒரு நேரேஷன் இருக்கும். கஞ்சா போதில் அது இருக்காது. என்ன செய்யறோம்னு தெரியாம செய்யறது தானே, அன்கான்சியஸ் பித்து நிலையில செய்யறது தானே. அது மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை இரும்புக்கரை கொண்டு அடக்கணுங்க. பொதுமக்களோட வாழ்க்கை, அமைதி வாழ்க்கையை ஊர்ஜிதப்படுத்தணுமா இல்லையா? அதான் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில பாதுகாப்பே இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் தினமும் நீங்க கூட தினம் பேப்பர்ல படிச்சிருந்திருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநகரமா மாறுதுங்களா? பல பேர் உள்ள ஊர் தம்பி இது சென்னைங்கிறது. தமிழ் பீப்புள்ஸ், தெலுங்கு பீப்புள்ஸ், பீகாரி, தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து பேரும் சென்னையில் இருக்காங்க. இதில் யாரோட குணாதிசயத்தையும் யாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறது இல்லை. போதை ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப லெவலில் படர்ந்துட்டு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதே தெரியல. இப்படி செஞ்சால் போலீஸ் பிடிக்கும், சிசிடிவி பார்க்குங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் போயிட்டுல. பயந்து வாழ்றது 10% தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். 90% எதுக்கும் பயப்படுற மாதிரி யாரும் இல்லை. எல்லாத்தையும் தயாராக இருக்காங்க. இந்த வேலையை செஞ்சால் போலீஸ் கூட செய்யும். அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. எவ்வளோ நாள் தான் வச்சுட்டு உனக்கு இப்போ மயிலன்னு இறக்கி போடும். சொல்லி பார்த்து நீ எதுவுமே செய்ய முடியல, என்ன செய்யறது? போலீஸ் அதை கூட செய்வாங்க. காலை உடைப்பாங்க. நைட்டு தானே வழுக்கி விடுவாங்களா, விட மாட்டாங்களா? பாத்ரூம் ரொம்ப வழுக்கிட்டு இருக்கும், டைல்ஸு வழுக்கும், கால் உடையும், கை உடையும், குடிக்கிற இடத்துல சுடுவாங்க. இது எல்லாத்துக்கும் கோர்ட்டு தண்டனை கொடுக்கும். எல்லாம் தெரிஞ்சும் பண்றாங்கன்னா அப்புறம் என்னதான் நம்ம செய்யுது நம்மளும்? சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. போதைப் பொருள் பழக்கத்தை ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல போலீஸால? இல்ல, ஆக்சுவலா போதைப் பொருளை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க, பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, பிடிச்சி போட்டு தான் இருக்காங்க. கஞ்சா ஃபுல்லாவே இங்க ஸ்ப்ரெட் ஆயிடுது. மறுக்கல்னால அதான் நெசம். ஒரு இத்திரூண்டு பாக்கெட்டு ஒரு 1000-2000 இப்படி விற்குதா. ஆனா இத்திரூண்டு பாக்கெட் ஆனா ஒரு 5-6 பேர் ஒரு 2 நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் போதையில. ஆனா 2000 ரூபாய்க்கு குடிச்சா இவ்வளவு பெரிய பாட்டில் வாடை வேற வரும், ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போடுவாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இந்த 2000 ரூபாய் இப்படி வாங்கிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. கஞ்சா 0% தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் இல்லை. அது சட்டமன்றத்திலே ஒத்துக்கிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஆந்திராவிலேருந்து கஞ்சா வருது, மட்டி கஞ்சா, அது 2ஆம் குவாலிட்டி கஞ்சா வருது. அது ஆந்திராவிலேருந்து நமக்கு சுங்காச்சத்திரம், கனவாச்சத்திரம், இங்கிட்ட திருப்பதியிலேருந்து வர்ற ரோடு, இந்த ரோடு, குண்டப்பிண்டி ரோடு, பல இன்புட் இருக்கு. வேலூர் கிட்ட இன்புட் இருக்கு உள்ள வர்றதுக்கு. பல வழி, பக்கத்து ஸ்டேட்டு தானே, அதுலேருந்து கஞ்சா நிறைய வருது இங்க. ஏன்னா அங்கேயே போலீஸ் தடுக்கலாங்கண்ணே. தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு திருப்பதி எத்தனை பேர் போயிட்டு வர்றாங்க, சாமிக்கு கோயிலுக்கு எத்தனை பேர் போயிட்டு வர்றா, கஞ்சாவுக்கு எத்தனை பேர் போயிட்டு வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும். பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் போதை பெரிய லெவலில் பரவிட்டு அதோட வெளிப்பாடு தான் இது. இவங்கெல்லாம் பார்த்தா நார்மல் பர்சனாலிட்டியே கிடையாது. இவங்க ரோட்டில் போகிற வரவங்களாம் வெட்டுவேன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு வெட்டி வழிபறி பண்ணிட்டு போயிட்டான், ஒரு செல்போனை பிடிக்கிட்டான், இல்லை ஒரு படத்தை எடுத்துட்டான்னா அது ஒரு நேரேஷன் இருக்கு. உன்னை வெட்டி எனக்கு ஒரு லாபம் இருக்கு. ஒரு கோழி அறுக்கிறோம் தம்பி, கோழி அறுத்து சாப்பிட்றோம். சும்மா எல்லாரும் கோழி மாக்குன்னு வெட்டி கொள்ளுவோம்னா அது சரியாது, சரி கிடையாது. ஒரு கோழியை கோயிலுக்கு அறுக்கிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு அறுக்கிறோம், சாப்பிட்றோம். சாப்பாட்டுக்கு இல்லாமல் சும்மா சம்பந்தமே இல்லை உயிரை கொள்ளுவோம், 10 நாயை திருநாயை வெட்டுவோம்னா அது சரியா?
சரியில்லை. நியாயம் அது? நியாயமும் கிடையாது. நியாயமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. நீ வளர்த்து வெட்டி சாப்பிட்ற. திருநாய் வந்து வெட்டினாங்க, ரோட்ல மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, மாட்டெல்லாம் வந்து வெட்டினான்னா அவன் மனுஷன்? அவன் கிடையாது. கிடையாது. அப்போ ஒரு நேரேஷன் இல்லாமல் பண்றவங்களை வந்து நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? லிஸ்ட்லெஸ் தான் இவங்க. இவங்கள் நடவடிக்கையை சட்டம் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். போதைப் பொருள் பழக்கத்தை போலீஸ்ல கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனா இங்க மாற வேண்டிய யாருன்னா சமூகமா மக்களா? சமூகம் தான் மாறணும். இது எப்படி தனிப்பட்ட பிரச்சனையா பாக்குற? சமூக பிரச்சனையா பாருங்க. எல்லாமே தனிப்பட்ட பிரச்சனை இங்க கிடையாது. சமூகத்தின் பிரச்சனை தான் தனி மனித பிரச்சனையே. இங்க சமூகத்துல பசி பட்டினியா இருக்கு, அதனால திருட்டு நடக்குது. அப்படித்தானே எடுக்கணும். மாறுற சமூகம், சொசைட்டியே மாறாம நீங்க தனி மனிதரை வந்து குற்றம் சொல்லி என்ன வருது? பிளேமிங் தான் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை, இந்த மாதிரி அக்கிரமத்துக்கெல்லாம் நான் துணை போல தம்பி, இதெல்லாம் தவறானது. இது ரொம்ப அக்கிரமம், மகா அட்டூழியம். உன்னை அவன் மாட்டுட்டானா அவனை போய் வெட்டிக்கடா, ரோட்ல போறவன் வரவெல்லாம் வெட்டுவானா எப்படி சரி? சமூக பிரச்சனையா பாருங்க. இங்க ரொம்ப ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கு. நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன், அதெல்லாம் படத்திலேயே சேர்க்க வேண்டியதில்லை, அப்படி ஒரு படம். அதில் கூட வந்து காசிமேட்டில் உள்ள ஒருத்தர் தான் ஆர்டிஎக்ஸ் கொடுக்குறதா கதை வச்சிருக்காங்க. காசிமேட்டில் உள்ளவங்க ஆர்டிஎக்ஸ் விற்கிறாங்களா? முதல்ல இல்லைங்களே. அவங்க மீன் விற்கிறாங்க, இறால் விற்கிறாங்க, மீனவர்கள் அவங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஎக்ஸ் விற்கிறதுனா காசிமேட்டில் உள்ளவங்க ஹார்பரில் தான் இருக்காங்க அப்படின்னு படம் எடுக்கிறது சரியா? ஒரு பீப்புள்ஸை நீங்கள் வந்து மாற விடாம அந்த சமுதாயத்தை அப்படியே படம் எடுத்துக்கிட்டே வர்றீங்க. வடசென்னையை தூக்கி பிடிச்சி உயர்த்தி படமே வரல தம்பி. பாருங்க, எந்த படமாவது வந்திருக்கான்னு பாருங்க. அது வடசென்னை வெற்றிமாறன் எடுத்திருந்தாலும் சரி, பாரஞ்சித் எடுத்து, யாருமே வடசென்னையை உயர்த்தி படம் எடுக்கலையே. தென் மாவட்டத்தை நோக்கி எடுக்கிறவங்க அங்கே ஒரே சாதி கொலை நடக்குது படம் எடுக்கிற, ஆணவ கொலை நடக்குது படம் எடுக்கிறாங்க. மக்கள் வந்து மாறிட்டாங்க. எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு வடசென்னையில் எவ்வளோ 800 பவர் டெர்மினல் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு வடசென்னையில். அதை தானே தம்பி காட்சிப்படுத்தணும். நல்ல விஷயங்களை காட்சிப்படுத்துறதா இல்லையா? அப்போதானே மாறிட்டாங்கன்னு வரும். இப்போ இது ஒரு பெரிய விஷயமா நம்ம இந்த சீன் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு ஒரு கதாநாயகத்துவம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு சரியான தண்டனையை சட்டம் அமைக்க கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், பயம் வரணும். முதல்ல லா மேல மக்களுக்கு பயம் குறைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கா? ஆனா இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்படிதானே காட்டுது. பயம் குறைஞ்சிட்டு. ஏன்னா உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட பகை. நீங்கள் எங்கள் வீட்டில் யாரையும் வெட்டி கொண்டுட்டீங்க, நான் உங்களை வெட்டி கொள்றதுல லாஜிக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் உயிர் லாஸாக இருக்கு, அதுக்கு பதில் நீங்கள் தானே வெட்டினா உன்னை வெட்டண்டான்னு சொல்றது தப்பு. ஆனால் சட்டப்படி தான் தண்டிக்கணும். ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறத நான் நினைக்கிறேன், ஒரு தர்மம் இருக்கு. ஆனால் எதுவுமே இல்லை, யாரை வேணுமோ வெட்டுவேன்னா அது எப்படி? உங்கள் வீட்டில் நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, உங்களை தான் நான் வெட்டணும். உங்கள் வீட்டில் உங்க வீட்டு குழந்தை, உங்க வீட்டு பொம்னாட்டி ஜனத்தை உழுது வெட்டினா சரியாது? நியாயம் அது? கிடையவே கிடையாது. அதே தான் நான் சொல்றேன். இப்போ இவங்க குற்றம் செஞ்சாங்கன்னா இவங்களை பிடித்து தண்டியுங்கள். இவங்க ஃபேமிலியை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்தை போய் தொந்தரவு பண்ணாதீங்க. இவன் அண்ணன் தம்பி யாராவது படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பான், அவனை போய் தொல்லை பண்ணாதீங்க. யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது மட்டுமே சட்டம் பாய வேண்டும் என்கின்றது என்னோட நோக்கம். அந்த உயர்வான நோக்கம் நிறைவேறும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.